கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் காலையில் 4 மணி 3 மணிக்கு தமிழ் படங்களை திரையிட்டுறாங்க. நாம் 9 மணிக்கு தான் படம் போடுறோம். 1 மணி நேரத்தில் 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அந்த விமர்சனத்தை பாதிச்சுறாங்க. வெளியீட்டுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி மோசமான விமர்சனங்கள் சொல்லும் பொழுது அந்த படத்துடைய வசூல் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஒரு படம் 200 கோடி 300 கோடி போட்டு ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய முதலீட்டை பூரா அதுக்குள்ள போட்டு தான் எடுக்கக்கூடிய படங்கள். அந்த படத்துடைய எந்த நிறைய நீங்க சொல்றது கிடையாது, குறைய மட்டும் சொல்றீங்க. நீங்க ஒரு ஹோட்டல் முன்னாலேயோ இல்ல ஒரு ஜவுளி கடை முன்னாலேயோ ஒரு நகைக்கடை முன்னாலே போய் சொல்ல முடியுமா? நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு அந்த தயாரிப்பாளர் போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காரு. முதல் 7 நாட்களுக்கு என்னுடைய படத்தையும் விமர்சனம் எந்த சேனல்லையும் வரக்கூடாது. தமிழ் படம் நீ அடுத்த படம் வரக்கூடிய படங்களுக்கு நிச்சயமா அந்த ஆர்டர் வாங்கி வச்சிருவோம். ஒரு நல்ல படமா இருந்ததுனா கூட அந்த படத்தினுடைய நல்லவைகளை நீங்க முதலிடத்துல சொல்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நெகட்டிவ் விமர்சனம் தான். சமீப காலமாக திரையரங்கில் வெளியாகிற படங்களுக்கு வெளி மாநிலங்கள்ல கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல காலையில் 4 மணி 3 மணிக்கு தமிழ் படங்களை திரையிட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வரக்கூடிய விமர்சகர்கள் ஒரு 6 மணி 7 மணிக்கே இவங்க போய் படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிடுறாங்க. நாம 9 மணிக்கு தான் படம் போடுறோம். 1 மணி நேரத்துல 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அந்த விமர்சனத்தை பாதிச்சுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஓப்பனிங்கே பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதனால தயாரிப்பாளர்கள் தயவு செய்து ஆல் இந்தியா முழுவதும் மொத்தமாக 9 மணிக்கு தான் நீங்க லைசன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா யுனானிமஸா தமிழ்நாடு இந்தியா பூரா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா ஓட போறது கிடையாது. அது யார் கையிலும் கிடையாது, எங்க கையிலும் கிடையாது, உங்க கையிலும் கிடையாது. ஆனா வெளியீட்டுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி மோசமான விமர்சனங்கள் சொல்லும் பொழுது அந்த படத்துடைய வசூல் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. குறிப்பிட்ட சில படங்கள், உதாரணத்துக்கு ஒரு வேட்டையன் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னால ரிலீஸ் ஆன இந்தியன் 2 எடுத்துக்கங்க, இப்ப ரிலீஸ் ஆன கங்குவா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி படங்களை இருந்துட்டு இவங்க ரிலீஸ் அதெல்லாம் ஒவ்வொரு படமும் பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட படங்கள். ஒரு படம் 200 கோடி 300 கோடி போட்டு ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய முதலீட்டை பூரா அதுக்குள்ள போட்டு தான் எடுக்கக்கூடிய படங்கள். அந்த படங்கள் நல்லா இல்லைன்னா தன்னை போல மக்கள் வரப்போறது கிடையாது. ஆனா நீங்க உங்களுடைய சொந்த விருப்பத்தின் காரணமாக அந்த படங்கள் அந்த படத்துடைய எந்த நிறைய நீங்க சொல்றது கிடையாது, குறைய மட்டும் சொல்றீங்க. அந்த படத்துடைய குறைய மட்டும் சொல்லி இன்னும் சில படம் சில யூடியூபர்ஸ் அந்த படத்துக்கு போயிடாதீங்க, காதுல ரத்தம் வருது, அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க. இதே மாதிரி நீங்க ஒரு ஹோட்டல் முன்னாலேயோ இல்ல ஒரு ஜவுளி கடை முன்னாலேயோ ஒரு நகைக்கடை முன்னாலே போய் சொல்ல முடியுமா? நீங்க இந்த நகைக்கடைக்கு போகாதீங்க, இங்க போனீங்கன்னா இந்த நகைக்கடையில் இப்படி பண்றாங்க, இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? அவங்களும் முதலீடு போட்டு தான் தொழில் பண்றாங்க, நாங்களும் முதலீடு போட்டு தான் தொழில் பண்றோம். இன்னும் சொல்ல போனா நிறைய திரையரங்கு வளாகத்துக்குள்ளே எடுக்கிறீங்க. திரையரங்கு உரிமையாளர்களுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து இனிமேல் நீங்க திரையரங்கு வளாகத்துக்குள் எந்த ஒரு விமர்சனங்களையும் அனுமதிக்காதீங்க. அவங்க வெளியில போய் நிறைய பேசிட்டு போறாங்க, முடிக்க போறாங்க. அது இனி நடக்க போறது கிடையாது. ஏன்னா கேரளா ஹைகோர்ட் ஒரு தெளிவான ஆர்டர் போட்டு கொடுத்திருக்காங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால. என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு அந்த தயாரிப்பாளர் போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காரு. முதல் 7 நாட்களுக்கு என்னுடைய படத்தையும் விமர்சனம் எந்த சேனல்லையும் எந்த யூடியூப்லையும் எந்த பத்திரிகையிலும் வரக்கூடாது அப்படின்னு தெளிவா அவர் ஆர்டர் வாங்கியிருந்தார். அவர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, சார் என் படம் நல்லா மக்கள் தன போல வரப்போறது கிடையாது, ஆனா இவங்க என் படத்தை முதல் நாளே குத்துவீரங்குழாயமா கொண்டு போடுறாங்க, அதனால சார் நிறுத்துறது தான் சார் இந்த ஆர்டர் வாங்கினு அவர் சொன்னாரு. தமிழ் படம் நீ அடுத்த படம் வரக்கூடிய படங்களுக்கு நிச்சயமா அந்த ஆர்டர் வாங்கி வச்சிருவோம். நீங்க உங்க விமர்சனத்தை 7 நாளைக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் சினிமா தொழிலுக்கு வர்றாங்க. தயாரிப்பாளர் முதலீடு போடும்போது அந்த முதலீடு திரும்ப வருமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பிறந்த உடனே குழந்தை கழுத்து நச்சு கொள்ற மாதிரி நீங்க எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வைக்கிறீங்களோ அதன் மூலமா அந்த தயாரிப்பாளருடைய மனசு என்ன பாடுபடும். அந்த தயாரிப்பாளர்கள் இந்த சினிமா தொழிலே கிடையாது, நீங்களும் அந்த ஷெல்டர்ல இருக்கிறீங்க. இந்த யூடியூபர்ஸ் மற்றவங்க நீங்க எல்லாருமே இருந்துட்டு நீங்க நானாகட்டும் திரையரங்க உரிமை ஆகட்டும் விநியோகத்தாடு எல்லாருமே நம்ம திரைப்படத்துறையில தயாரிப்பாளர் படம் தயாரிக்கிறத வச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த எண்ணம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். நாம சொல்றது அந்த படம் தயாரிப்பாளர் எடுத்த படம் சுமாரா இருந்ததுன்னா மக்கள் வராம போறாங்க, அதனுடைய நெசத்தை தாங்கிறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா நீங்க ஒரு நல்ல படமா இருந்ததுன்னா கூட அந்த படத்தினுடைய நல்லவைகளை நீங்க முதலிடத்துல சொல்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நெகட்டிவ் விமர்சனம் தான். ஏன்னா அப்பதான் வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. தயவு செஞ்சு இந்த பாணி நீங்களும் மாத்துங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் அப்படித்தான். இந்தியிலெல்லாம் பாத்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் கொடுக்குறாங்க. நீங்க 4 வாரத்துல ஓடிடியில் கொடுக்கறதுனால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதையும் நீங்க மனதில் வச்சுக்கிட்டு அதையும் ஒரு 8 வாரம் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும். ஏன்னா சினிமா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தயாரிப்பாளர் ஒரு இனமே ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் இனம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாட்டில் கிடையாது. தயாரிப்பாளர்களையும் அதே மாதிரி தான். இன்னைக்கு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 4-5 கார்பரேட் கம்பெனி மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க. தனி தயாரிப்பாளர் அநேகமா இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம சினிமா உருவாயிடுச்சு. இப்படி நிலைமையே போயிட்டு இருந்துச்சு போட்டுட்டுனா
இந்த தொழிலை நம்பி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களாகட்டும், திரையரங்குகளாகட்டும் நிச்சயமா பெரிய அளவுல பாதிப்படையும். அதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளருக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்க படங்களை விமர்சனம் பண்ணுங்க, நாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்குது, நீங்க பண்ணலாம். எந்த ஒரு வார பத்திரிகையிலையோ இல்ல தினப்பத்திரிகையில கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் விமர்சனம் போடுவாங்க. மக்களுடைய ரசனை எப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படங்கள் பிக்கப் ஆகும். 16 வயது நிலையம் கூட அப்படிதான். ஓப்பனிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுமாரான ஓப்பனிங் தான். அதுக்கு மவுத் டாக்ல தான் வெளியில போய் பேச்சு. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. டைம் கொடுத்து மக்கள் நல்ல படம்னா கண்டிப்பா கொண்டாடுவாங்க. இப்ப சமயத்துல உங்களுக்கு சின்ன படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லப்பர் பந்த் ஆகட்டும், மகாராஜாவாகட்டும், இந்த வருஷம் ஹிட்டான எல்லா படமே, கருடன் ஆகட்டும், எல்லா படமே, ஒரு வாழை, எல்லாமே சின்ன சின்ன படங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் வியாபாரம் பண்ணியிருக்குது. அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா மெதுவா தான் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்கு மேல அந்த படங்கள் பிக்கப் ஆகி போச்சு. நீங்க முதல் நாளே அந்த படத்தை இந்த மாதிரி ஒரு மோசமான விமர்சனங்கள் நீங்க வச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இண்டஸ்ட்ரி அதனால சர்வே ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நம்ம எல்லாருமே சினிமா நம்பித்தான் இருக்கோம். யூடியூபர்ல இருந்து, பத்திரிகைக்காரர் இருந்து, தொலைக்காட்சி நண்பர்கள் இருந்து, திரையரங்கு சினிமால இருந்து நம்ம எல்லாருமே சினிமாவை நம்பி அதுலதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். நாம நம்மளே இருந்துகிட்டு நம்மளுடைய சாப்பாட்டுல இருந்துகிட்டு அது சரியா வராம இந்த மாதிரி பண்ணி அதனுடைய வீழ்ச்சிக்கு நம்மளே வழிவகுக்க கூடாதுங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.